கோவா காம்படிஷன் சீரிஸ் டே 19 பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பக்கமும் லெமன் டீ ஒரு பக்கமும் ரெடி பண்ணிட்டு அதை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்திருந்த கிளைண்ட்ஸ்க்கு ஸ்கில் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கிளைண்ட்ஸை ஃபாலோ பண்ற வேலையை பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பெருசா எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டு வீடியோ எடிட்டிங்காவது பண்ணி முடிப்போன்னு லேப்டாப் எடுத்தேன். அதுல நான் பொறுமையா தடவி வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டைம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சாப்பாடு பேக் பண்ணிட்டு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு வேற இடத்துல ட்ரைனிங் பண்ண போயிருந்தேன். அங்க சாதிக் ப்ரோ சொன்ன மாதிரி என்னோட பிளான்ஸ் ட்ரைனிங் ஆரம்பிச்சேன். இப்பதான் எனக்கு தெரியுது நான் ஃப்ரண்ட் லிவர்லயும் பிளான்ஸ்லயும் ஸ்கிராச்ல இருந்து ஏகப்பட்ட ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப நேரம் பிளான் ஸ்பெசிபிக் ட்ரைனிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் தான் உனக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் கோர் ட்ரைனிங்கும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை பண்ணதுக்கான ஆர்வமும் இருக்கு, எனர்ஜியும் இருக்கு. ஆனா டைம் தான் இல்ல. பரவாயில்ல பாத்துக்கலாம்னு டீயை போட்டு கோச்சிங் கொடுக்க ஜிம்மு கிளம்பிட்டேன். அங்க 7 to 9 குரூப் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய ஃபர்ஸ்ட் பிடி கிளாஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் கடைசியா என்னுடைய பேலன்ஸ் இருக்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன். பரவாயில்ல கைஸ், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என்னால 8 ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ் அப் 3 செட்டுக்கு பண்ண முடியுது. பாடி நல்லாவே அடி தாங்க ஆரம்பிச்சிச்சு. சரி பையன் எவ்வளவுதான் தாங்கறான்னு பாப்போன்னு 3 செட் வெயிட்டட் புல் அப்ஸ், 3 செட் பைசெப் கர்ல்ஸ், 3 செட் ஹாலோ பாடி ஹோல்ட் பண்ணிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். ரூமுக்கு வந்து நல்லா சுடு தண்ணில குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாம்னு எடுத்துன்னு போன சாப்பாடு அதை இப்ப போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு பாப்போங்க.